வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் பன் பரோட்டா இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த கப்பில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து பரோட்டா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவை வந்து நம்ம எண்ணெயிலே ஊற வைக்கணும். அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகாத மாதிரி நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பன் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து நமக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடணும். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து இது இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பால்ஸ் போட்டுக்கலாம். பால்ஸ் போட்டுட்டு இதை வந்து இன்னொரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட போகிறோம். 1 கப் மாவுக்கு உங்களுக்கு 3 பரோட்டா வரைக்கும் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து 3 கப் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு 10லேருந்து 11 பரோட்டா வரைக்கும் கிடச்சிச்சு. இது வந்து ஒரு 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம நல்லா கையிலே இந்த மாதிரி லேசாக பருத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பருத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஒரு கிளாத் போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காமல் இந்தளவுக்கு லைட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை காய வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மாவை போட்டு பரோட்டா சுட்டு எடுத்துடலாம். மாவு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற விட்டுட்டோம்னா நம்ம பரோட்டா வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டியும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம பன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இவ்வளோ லேயராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட பன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நன்றி.